பாதையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையில் இந்த தொழுகைக்கு வந்திருக்கிற அனைவரையும் ஹெவன் டிவியின் சார்பில் வரவேற்கிறேன். முதலாவதாக ஜெபித்து ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிஸியான உலகத்தில் கர்த்தாவே கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களாவது ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அடிமை ஒன்றுமே இல்லையப்பா தகப்பனே, நீர் அடிமையிலிருந்து நீர் செயல்படுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள, தியானிக்க, அதன்படி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்யுங்கப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. அடுத்தவர்களுக்காக ஜெபிக்க உள்ள கிருபை எங்களுக்கு தாருங்கப்பா. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு தெரிந்த பாடலை பாடலாம். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும் புகழால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்றும் போதும்.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அருமையானவர்களே, இந்த மத்தியான நேரத்தில் நமக்கு ஒரு வசனத்தை தியானிக்கலாம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு லகாய் ரோயி எனப்பட்டது. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். தன்னோடே பேசின தேவனுக்கு, கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். இந்த சம்பவம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம் தான், எனினும் சிலருக்கு தெரியாத இருக்கலாம். எனவே அதையும் சற்று லேசாக சொல்லி விடுகிறேன். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கிறதற்கு முன்னதாக சாராள் ஆகாரை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள். அவள் கர்ப்பவதி ஆகிறாள். அப்போது அவள் நாச்சியாருக்கு முன்பாக அவள் தன்னை உயர்த்துகிறாள். அப்படியாக சாராளுக்கும் ஆகாருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்படுகிறது. சாராள் ஆபிரகாமின் ஆலோசனைப்படி ஆகாரை அவளை கடினப்படுத்துகிறாள். அப்படியாக இருக்கும்போது ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை 6வது வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இப்படியாக அவள் ஓடி போகிற நேரத்தில் 7வது வசனத்தில் சந்தித்து பேசி அவளை திருப்பி நாச்சியாரிடத்தில் போய் அடங்கி இருக்க சொல்லுகிறார். அதன்படியாக ஆகார் திரும்பி போகிறாள். அப்படியாக தேவனை அவள் காண்கிறாள். தேவனுடைய சத்தத்தை அவள் கேட்கிறாள். அப்போதுதான் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசினது கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். இங்கே கர்த்தர் அவளை காண்கிறார், அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அவள் திரும்பி நாச்சியார் அண்டைக்கு போகிறார். இன்னுமாய் பார்க்கும்போது இந்த இஸ்மவேல் பிறந்த பிறகும் சாராள் இவளை ஆபிரகாம் பிள்ளையோடு கூட அம்மாவையும் துரத்தி விடுகிறார். அப்போதும் அந்த பிள்ளை தாகத்தினால் அழும்போது அங்கேயும் ஆண்டவர் அவளோடு பேசி ஒரு துறவை காண்பிக்கிறார். இப்படியாக கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நாம் உடனே நினைப்போம், கர்த்தர் நம்மளை நல்ல காரியத்தை மறுத்துறார் பார்க்கிறார் என்று. உண்மையிலே அவர் எல்லா காரியங்களையும் நம்முடைய நடை, உடை, பாவனைகள், இருதய சிந்தைகள், நாம் ஒரு நாள் என்ன எல்லாம் செய்கிறோம், எங்கே இருக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எல்லாம் அவர் கண்டுகொண்டே இருக்கிறார். ஒருவேளை நமக்கு அது மறைவாக இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அதற்காக 2 இன்சிடென்ட்டை கூட சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது முதல் அதிகாரத்தில் யோனாவை கர்த்தர் நினிவேக்கு போக சொல்லுகிறார். அங்கே உள்ள ஜனங்களின் பாவத்தை உணர்த்தி அவர்களை மனந்திரும்ப பண்ணும்படி நினிவேக்கு போக சொல்லுகிறார். அந்த யோனாவில் 4 அதிகாரங்கள் தான். நீங்கள் வாசித்து பார்த்தால் அது நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அந்த முதல் அதிகாரத்தில் அவர் யோனா தீர்க்கதரிசியின் 1வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும்போது, அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டுனது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகிறார். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு போகிறார். அதே வார்த்தையை இங்கே மறுபடியுமாக யோனா சொல்லுகிறார்.
கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி யோனா செல்கிறார். அப்படியாக செல்லும்போது அவன் தர்ஷீஸுக்கு போகிற கப்பலில் ஏறுகிறான். அங்கே கடல் கொந்தளிப்பு பயங்கரமாக உண்டாகிறது. கடல் கொந்தளிப்பு உண்டாகி கப்பல் மூழ்கத்தக்கதாக கொந்தளிப்பு உண்டாகிறது. இறுதியில் யோனாவை கண்டுபிடித்து அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் போடுகிறார்கள். அந்த யோனாவை விழுங்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மீன் இந்த யோனாவை விழுங்குகிறது. விழுங்கிய பிறகு 2வது அதிகாரம் முதல் வசனம் 3 நாள் முதல் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். 2வது அதிகாரம் முதல் வசனத்தை பார்க்கும்போது அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார் என்று சொல்லுகிறார். அந்த கடினமான சூழ்நிலையை வந்தபோது யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனபோது அவர் தண்டிக்கப்படுகிறார். ஒரு மீன் வயிற்றில் அகப்படுகிறார். அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அங்கே இருந்து அவர் ஆண்டவரை நினைக்கிறார். நினைத்து விண்ணப்பம் பண்ணுகிறார். விண்ணப்பம் பண்ணிய போது அந்த மீனுக்கு அவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்படியாக 3வது நாள் கரையிலே அந்த யோனாவை மீன் கக்கி விடுகிறது. பின்னர் அவன் எழும்பி ஆண்டவருடைய சொற்படி நினிவேக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ண போகிறார். இங்கே அவர் நினைத்தது ஒன்று, தேவன் நினைப்பது மற்றொன்று. கர்த்தருடைய கண்களை மறைத்து நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. முதலாவதாக நாம் அதை உணர வேண்டும். பல நேரங்களிலும் நாம் மனிதர்கள் பார்க்க மாட்டார்களே என்று சொல்லி நாம் பலதையும் செய்கிறோம். ஒருவேளை மனுஷருடைய கண்களை நாம் மறைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களை மறைக்க யாருக்குமே முடியாது. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் எங்கே போனாலும் அவர் நம்மை பிடித்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை விட்டு நமக்கு எங்குமே ஒழிக்க முடியாது. நாம் அவர் சமூகத்துக்கு முன்பாக வர வேண்டியதுதான். எனவே தேவனுக்கு பயந்து அவர் சமூகத்தில் நாம் கீழ்ப்படிந்து அடங்கி வாழ்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். அடுத்தபடியாக அந்த யோசுவா பக்தன் எரிகோ நாட்டை பிடித்த பின்பு அந்த எரிகோ கோட்டையை தகர்த்து எரிகோவை பிடிக்கிறார். கர்த்தருடைய ஒத்தாசையினால் அங்கே ஜெயம் கிடைக்கிறது. ஆனால் அடுத்தபடியாக ஒரு ஆயி பட்டணம், ரொம்ப சின்ன பட்டணமாக இருந்த போதிலும் கூட இவர்கள் தைரியமாய் போகிறார்கள், ஆனால் தோற்கடிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன என்று யோசுவா தேவ சமூகத்தில் கேட்டபோது கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், சாபத்தீடான காரியங்கள் உங்கள் கூடாரத்தில் இருக்கிறது என்று. இவருக்கு என்ன என்றே புரியவில்லை. சாபத்தீடானது இருக்கிறது. யோசுவா 7வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே என்று சொல்லுகிறார். இப்படியாக பார்க்கும்போது அவர்கள் அதை யார் என்ன செய்தார்கள் என்று பார்த்து அவர்கள் சீட்டு போட்டபோது அது ஆகானின் பேருக்கு விழுகிறது. அப்பொழுது ஆகானை யோசுவா கூப்பிட்டு கேட்கிறார், நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்று 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கும்போது சொல்லுகிறார். அப்பொழுது ஆகான் சொல்லுகிறார் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளின் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னதாக 13வது வசனத்தை பார்க்கும்போது, எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானது உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆகான் செய்த குற்றத்தை, சாபத்தீடான காரியங்களை அவன் எடுத்து வந்ததை
மறைத்து வைத்ததை எவருமே அறியவில்லை. யோசுவாவுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருந்தார். அவன் அந்த சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டதினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு பெரிய தோல்வி நேரிட்டது. ஆனால் அதை கண்டுபிடித்து அந்த செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்த போது அவருக்கு மறுபடியும் வெற்றி கிடைத்தது. இங்கே பார்க்கும்போது யோனா ஆண்டவரோடு முறையிட்டு அந்த இடுக்கமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருகிறார். ஆனால் இந்த ஆகான் அதை செய்யவில்லை. அவன் பாவம் செய்தேன் என்று உணர்ந்து கொண்டாலும் மன்னிப்பை கேட்டிருந்தால் ஒரு வேளை மன்னிப்பு கிடைத்திருக்கும். ஆனால் எதுவானாலும் கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் தெரியாமல் ஏதாவது தப்பு செய்தால் கூட நாம் அதை ஆண்டவரிடம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரங்களில் நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ள வெட்கப்படுகிறோம், குற்றத்தை மறைக்கிறோம். அந்த பாவத்தை மறைக்கும்போது நமக்கு ஒரு நாளுமே சமாதானம் இருக்காது, வாழ்வு இருக்காது. நாம் தவறுகளை செய்யும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் அதை அறிக்கை பண்ண வேண்டும். யாருக்கு விரோதமாய் செய்கிறோமோ அவர்களிடம் சென்று மன்னிப்பை கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்கே பார்க்கும்போது அந்த ஆகாருக்கும் கர்த்தர் வாழ்வு கொடுக்கிறார், யோனாவுக்கும் கர்த்தர் வாழ்வு கொடுக்கிறார். ஆனால் ஆகான் அதை கேட்கவில்லை, கிடைக்கவில்லை. எதுவானாலும் பிரியமானவர்களை நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நாம் நிற்பதும் அசைவதும் எல்லாம் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய தலையில் ஒரு மயிர் விழுகிறது கூட கர்த்தரை அறியாமல் விழாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக இருக்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை பாவம் நாம் செய்கிறோம். நாம் உணர்ந்து மனம் திரும்புவோம். எப்போதும் ஒரு தெய்வ பயம், எப்போதும் பயத்தோடு இருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வ பயத்தோடு இருக்கும்போது நாம் நிச்சயமாகவே பலவிதமான பாவங்களிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். தன்னைத்தான் நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களை அல்ல, நம்மை நாமே நிதானித்து பார்க்கும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம், இறுதியாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த உண்மையை நாம் உணர்ந்து மனம் திரும்புவோம். எப்போதும் நமக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டும். நீர் என்னை காண்கிற தேவன், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு சிந்தை எப்போதும் நம்மை கண்காணிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு இடத்துல கேமரா இருக்கிறது என்று சொன்னால் ஜனங்கள் திருடுவதற்கு பயப்படுவார்கள். கேமரா இல்லாத இடத்துல ஜனங்கள் நிசாரமாக திருடி செல்லுகின்றனர். அந்த கேமரா இருக்கிறதை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்த கேமராவை விட எவ்வளவோ பவர் கூடின கேமரா வானத்தில் இருக்கிறது, நம்ம எல்லாம் கண்காணிக்கிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள அந்த கேமராவுக்கு நாம் பயந்திருப்போம். அந்த கண்கள் நம்மை காண்கிறதே. நாம் செய்கிற தப்பிதங்களை காணும்போது கர்த்தர் கவலைப்படுவாரே என்று நாம் நினைத்து பார்ப்போம். மனுஷனை உண்டாக்குனதற்காக அவர் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக ஆண்டவரே நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு கொடுக்காதபடி நம்மை சிருஷ்டித்தவருக்கு அவர் நம்மை கொண்டு சந்தோஷப்படுவதற்கான காரியங்களை நாம் இந்த உலகத்தில் செய்வோம். ஒருவேளை கொஞ்ச நாட்கள் நாம் கஷ்டங்களை சகித்தாலும் நிச்சயமாகவே நமக்குள்ள பலன் பரலோக ராஜ்யத்தில் உண்டு. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமுள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும். நான் அவனவனுடைய செய்கைகளின்படி நான் அவர்களுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன அப்பாவின் வார்த்தையை நாம் விசுவாசிப்போம், சிந்திப்போம், அவருக்கு பயந்து நடப்போம். நித்தியத்தில் ஜீவ கிரீடத்தை பெற்று வாழ்வோம். கர்த்தர் அதற்காக நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யுங்கப்பா. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் ஆண்டவரே அப்பா அசதியாக இராதபடி ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, நாங்கள் குளிருமின்றி அனலுமின்றி இருந்தால் எங்களை நீர் வாந்தி பண்ணி போடுவீரப்பா. கர்த்தாவே, அந்த நிலை வராதபடிக்கு
கர்த்தாவே, நாங்கள் எங்களை குறித்தும் எங்கள் குடும்பங்களை குறித்தும் நாங்கள் உத்தரவாதம் எடுத்து ஆண்டவரே தம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்துக்கென்று நாங்கள் திறப்பில் நிற்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. அப்பா, தேசத்துக்காய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே. இந்த நேரத்தில் தேசத்தின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் அப்பா. எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகள், நாசமோசங்கள் ஒன்றும் வரக்கூடாதப்பா. தண்ணியினாலேயோ ஆண்டவரே, தீயினாலேயோ அப்பா, காற்றினாலேயோ, இயற்கை பூமி அதிர்ச்சியினாலேயோ, நிலநடுக்கத்தினாலேயோ எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதபடி கர்த்தர் இறங்கி எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் தேசத்தின் மேல் இருக்கட்டு கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம்னு சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, திருடர்கள், கொள்ளையர்கள், கொலைபாதகர்கள், அப்பா, ரவுடிகள், ஆண்டவரே, வஞ்சகர்கள் எல்லாரையும் நம்முடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பொறுப்படுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, குடி பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு, புகை பழக்கத்துக்கு, செல்போனுக்கு, ஆண்டவரே, கேம்ஸுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரே தங்களையும் கெடுத்து குடும்பங்களையும் கெடுத்து வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த அடிமைத்தனங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுங்கப்பா. இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய நீர் ஒருவர் தான் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அன்றி வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்படவில்லை அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுங்கப்பா. தங்கள் பாவங்களை அறிக்கையிடவும் கர்த்தர் எங்களுக்காக ஜீவனை விட்டு உயிர்த்தெழுந்து எங்களுக்காக இன்று பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தார் என்ற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அடிமைத்தனங்களிலிருந்து விடுபட முடியாதபடி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த டாஸ்மாக் கடைகள், விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படுவதாக தகப்பனே. தற்கொலை ஆவிகள், கொலவெறி ஆவிகள், ஆண்டவரே, இன்னும் விபத்துக்களையும் ஆபத்துகளையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள், துர்மரண பிசாசின் கிரியைகள் ஒன்று எங்கள் தேசத்தில் கிரியை செய்யாதபடி இவற்றின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முறியடிக்கப்படுவதாக தகப்பனே. விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. நல்ல பிள்ளைகள் திடீர் என்று இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள் அப்பா. இது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை தகப்பனே. விபத்துகளையும் ஆபத்துகளையும் கடுமையான நோய்களையும், ஹார்ட் அட்டாக்கு, இப்படியான காரியங்களையும் கொண்டு வந்து, கேன்சர் கொண்டு வந்து தகப்பனே, எத்தனை உயிர்கள் ஆளுகிறது தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. இளம் வயதில் யாரும் இந்த உலகத்தை விட்டு ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் விடக்கூடாதப்பா. எல்லாரும் ஆண்டவரே தீர்க்காயுசோடு வாழ்ந்து நல்ல பிள்ளைகளாய் வாழ்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க தகப்பனே. அப்பா, ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் இருந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்க்க ஆயுசையும் கொடுங்கப்பா. தகப்பனே, இறங்குங்கப்பா. பொல்லாத பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், விழி சாபங்கள், பெருமூச்சுக்கள், ஏக்கங்கள், வெட்டக்கு கண்கள், கம்பர்கள் ஒன்றும் யாரையும் எந்த குடும்பத்தையும் பாதிக்காதபடி கர்த்தர் இவற்றின் கிரியைகளை முற்றிலும் அழித்து போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுங்கப்பா. பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமார் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த தீய செயல்களிலிருந்து விடுவிக்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. ஆண்டவரே, மந்திர கிரியைகள், சர்ப்ப கிரியைகள், முகமாற்ற கிரியைகள், பில்லி சூனிய கிரியைகள், ஏவல் பிசாசின் கிரியைகள், விட்டுவாதையின் கிரியைகள், செத்தாவியின் கிரியைகள் எதுவும் எந்த குடும்பத்தையும் பாதிக்காதபடி கர்த்தர் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க தகப்பனே.
அப்பா தகப்பனே, எங்களுக்கு எதிரான அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டு. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், பூலோகத்தில் அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகள் எதுவும் எவரிடையிலும் கிரியை செய்யாதபடி அவற்றின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் முடக்கப்படுவதாக. தகப்பனே, கடன் பாரத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு தகப்பனே. கடன் பாரங்களிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. தங்கள் பணங்களை இழந்து தவிக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. வஞ்சகர்களால் வஞ்சிக்கப்பட்டு தவிக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. அவர்கள் எல்லாம் தாங்கள் இழந்து போனதை திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஒரு முறை கூட ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. தம்முடைய ஊழியங்களை செய்யும் ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி கிரியை செய்கிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அவர்களை தடுத்து நிறுத்துங்கப்பா, ரட்சியுங்க. சவுலை பவுலாய் மாற்றிய என் கர்த்தர் தீவிரவாதிகளை ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி கிரியை செய்கிறவர்களை கர்த்தர் சந்திக்கிற நாளாய் இருக்கட்டப்பா. கர்த்தர் சந்தியுங்க. நிரபராதியாய் ஆண்டவரே எந்த குற்றமும் செய்யாமல் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அப்பா. கர்த்தர் அவர்களை எல்லாம் நோக்கி பாருங்க தகப்பனே. இடிக்கப்பட்ட தேவாலயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திரும்ப கட்டப்படட்டு. சூறையாடப்பட்ட தேவாலயங்கள் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் புனரமைக்கப்படட்டு கர்த்தாவே. ஏசப்பா, தம்முடைய நாமத்தை எதிர்த்து நிற்கிறவர்கள் ஆண்டவரே சந்திக்கப்படுவார்களாக. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்க. கள்ள போதகங்கள் எங்கள் தேசத்தில் ஜனங்களை ஆண்டவரை வஞ்சிக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரையும் பரிசுத்த பாதையில் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, தம்முடைய வருகை அதி சமீபம் என்று உலகத்தின் அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறதப்பா. உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் எல்லாருக்கும் தாருங்கப்பா. எங்களை ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, விசுவாசிகள் பின்வாங்க விடாதங்கப்பா. தங்களுக்கு அருமையானவர்களை ஆண்டவரை இழந்து தவிக்கிற மக்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ இழப்புகள் வந்திருக்கிறதப்பா. அந்த இழப்புகளை கண்டு அவர்கள் மனம் சோர்ந்து போகாதபடி, பின்வாங்கி போகாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துங்கப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்